உங்க உயிருக்கு உயிரான நண்பர்கள் ஒரு 4 பேர் திடீர்னு பயங்கரமான எதிரியானா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதுவும் அவங்க ஒருத்தரா கொலை செய்யப்பட்டா அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அந்த கொலைகளை செஞ்சது யாரு? வாங்க, வணக்கம். இது சித்திரை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டீனேஜில் அனா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம்னா ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் நடக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவ கூட தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது? மொத்தம் அனாவுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ், அனாவோட சேர்த்தி. அனாவை தவிர மற்ற பொண்ணெல்லாம் ஒருத்தரா கொலை செய்யப்படுறாங்க. நம்ம அனா ஒரு டிவி சேனலில் ஜேர்னலிஸ்டாக வேலை செய்கிறா. அனாவோட ஹஸ்பண்ட் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர். இவங்க 2 பேரும் ஒரே கேஸில் தான் வேலை செய்கிறாங்க. அதுதான் நம்ம அனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸில் வேலை செய்கிறாங்க. இது போதாதுன்னு அனாவோட ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்கிற ஒருத்தி அனாவோட ஹஸ்பண்டோட தங்கச்சி வேற. அனாவுக்கும் அனாவோட ஹஸ்பண்ட் ஜாக்குவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் உசுருக்கு உசுரா லவ் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். ஃபைனலாக இந்த கொலையை யார் செஞ்சது, யாரு, எதுக்கு, எப்படா அப்படின்னு எபிசோடா ட்விஸ்டை ரொம்ப பில்ட் பண்ணி வேற லெவலில் கொண்டு போயிருப்பாரு நம்ம டைரக்டர். இந்த படம் ஸ்லோ தான், பட் லாஸ்ட் 2 எபிசோடு தரமான சம்பவம் காத்திருக்கு. இந்த எல்லா நல்ல படத்தையும் ஒருத்தர் தன்னோட முதுகுல சுமந்து படத்தை கையில் எண்டு வரை கொண்டு போவாங்க தெரியுமா, ஒரு கேரக்டர். அதுதான் நம்ம அனாங்கிற கேரக்டர். ஹீரோயின் டீசா தாம்சன், அப்புறம் நம்ம ஹீரோ ஜான் பிரெட்லின். நம்ம நம்மளை படத்துக்குள்ளேயே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2026 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் லிமிடெட் சீரீஸ். அலைஸ் ஃபேன்சி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட நாவலை அடிப்படையாக கொண்டு படமாக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு லாஸ்ட் எபிசோடில் இருக்குது. 200% உறுதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் மூவிஸ் வேணும்னா நம்ம சித்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், இட்ஸ் மீ சித்து.